ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற டெக் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் கதிகலங்க வச்ச ஒரு ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்னிங் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகின உடனே நாஸ்டாக் டவுன், S&P 500 டவுன் அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து டவுன் ஆகி முடியும் போது கொஞ்சம் லைட்டாக அப் ஆயிடுச்சு. அண்ட் முக்கியமாக இன்வீடியா இன்னைக்கு மட்டுமே $590 பில்லியன் அளவுக்கு டவுன், அதாவது 17% ஸ்டாக் டவுனில் இருந்துச்சு. அண்ட் இது இன்வீடியா ஸ்டாக் மட்டும் இல்லாமல் நிறைய டெக் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் எல்லாமே வந்து பயங்கர அடி. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஆப், ஒரே ஒரு ஆப். அண்ட் அது வந்து சைனாவோட டீப் சீக் அப்படிங்கிற ஒரு ஆப். டீப் சீக் வச்சிருக்காங்க பாருங்க பேரு, அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா ஆழ்ந்து தேடணும் அப்படின்னு அர்த்தம். ஆழ்ந்து தேடுதல், சாதாரணமாக தேடக்கூடாது, ஆழ்ந்து தேடுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டீப் சீக் அப்படிங்கிறது நம்ம சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அந்த சாட் ஜிபிடிக்கு இணையா இருக்கிற ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ஆப். சரி, ஒரு ஆப் தானே ப்ரோ, அதனால என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த ஒரு ஆப் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினை, அப்புறம் XAI, மைக்ரோசாஃப்ட் கோபைலட், இது எல்லாத்துக்குமே ஆப்படிக்கிற மாதிரி அந்த ஆப் இருந்துச்சு. ஸோ இந்த டீப் சீக் வந்த ஒரு சில நாள்லேயே US, UK அண்ட் சைனா இந்த 3 கண்ட்ரியில் இருக்கிறதுலே அதிகமாக டவுன்லோட் பண்ணப்பட்ட ஆப்பில் இது வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வருது. ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இப்போதைக்கு அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆப்பில் சாட் ஜிபிடியை பின்னுக்கு தள்ளி இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு சொல்லணும்னா, ரொம்ப வருஷமா ஜாம்பவானா இருந்த கூகுளை சாட் ஜிபிடி பீட் பண்ணுறதுக்கு ஒரு சில வாரங்கள் தான் எடுத்துச்சு. ஆனால் இப்போ ஜாம்பவானா இருக்கிற சாட் ஜிபிடியை பீட் பண்ணுறதுக்கு இந்த டீப் சீக் ஆப் வந்து ஒரு சில நாள் மட்டும் தான் எடுத்துச்சு. அந்த அளவுக்கு இதோட பாப்புலாரிட்டி எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுதான் இப்போ இருக்க டெக் இண்டஸ்ட்ரி மத்தியில் ஒரு பெரிய கன்சர்னாக வந்து நிற்குது. சரி, இதெல்லாம் சகஜம் தானே ப்ரோ. ஒரு காம்படிஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரதானே செய்யும். ஒரு பிஸ்னஸ்ன்றதா காம்படிஷன் வரதான் செய்யும். இதெல்லாம் வந்து ஆதி காலத்துல இருக்க டெக்னிக் தானே. இது போய் ஒரு பெருசாக பேசிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, வந்துச்சு புதுசாக டக்குன்னு வரும்போது சாட் ஜிபிடிக்கு ஈக்குவலாக இருக்குது, ஓகே அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நினைக்க தோணும். பட் நோ 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 நோ. அமெரிக்கன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், கேளுங்க. 1960s அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வாரே போச்சு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்போவும் வந்து கோல்டு வார் அப்படின்னு வந்து படிச்சுட்டு இருப்போம் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம். அப்போ ஸ்பேஸ் ரேஸில் அமெரிக்காவை பீட் பண்ணி ரஷ்யா வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்புட்னிக் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை முதல்ல வந்து அனுப்புறாங்க. அந்த சேட்டலைட் வந்து பயங்கர பாப்புலர். எந்த அளவுக்கு பாப்புலர்னா, இங்க இருக்கிற அரசாங்கமும் சரி, இங்க இருக்க மக்களும் சரி, ஓகேப்பா ஸ்பேஸ் ரேஸ்ல ரஷ்யா நம்மளை பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு அது இருந்துச்சு. அண்ட் அப்போதைக்கு இருந்த US பிரசிடென்ட் இந்த மாதிரி சொன்னார். One of our greatest and most glaring deficiencies is the failure of us in this country to give high priority enough to scientific education. Yes. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் வாரே வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. 1957 அவங்க ஸ்புட்னிக் அனுப்பலாம், பட் இருந்தாலும் நாங்கள் அதை விட பெருசாக போகிறோம் அப்படின்னு அடுத்த ஒரு 11 வருஷத்தில் என்ன பண்ணாங்க, அமெரிக்கா நிலாவில் ஆள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங்க முதல்ல போய் காலடி பதிச்சாரு. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அப்போ வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் ரேஸ் மாதிரி வந்து பயங்கர போட்டி மாதிரி, நீங்கள் இது பண்ணுறீங்களா நாங்கள் அது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் வந்து மானாவாரியாக வந்து நாசாக்கு வந்து காசு மேலே காசு அலோகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய போட்டியாகவே போயிட்டு இருந்துச்சு. இது வந்து அந்த காலகட்டம். ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஏஐ தான் வந்து நெக்ஸ்ட் பிக் திங். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ரேஸில் அமெரிக்காவோட சைனா வந்து இதில் பீட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற அந்த ஸ்புட்னிக் மொமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் ஸ்புட்னிக் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏஐயை எந்த நாடு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுதோ, எது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் பண்ணுதோ, எது வந்து அந்த ஏஐயில் ஒரு பெரிய ஹோல்டு இருக்கோ, அந்த நாடு தான் கன்ஃபார்மாக வந்து வேர்ல்டு ஸ்டேஜில் நம்பர் 1 நாடாக வரப்போகுது. இதை வந்து மற்ற நாடுகளுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லா நாடும் விரும்பும், இல்லைன்னு சொல்ல வரல. அண்ட் அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு பெரிய வாரே வந்து ஏஐல வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து காட்டுது. அதெல்லாம் சரிதான் ப்ரோ. ரஷ்யா வந்து ஃபர்ஸ்ட் சேட்டலைட் அனுப்பிச்சது, அதுக்கப்புறம் அதை பீட் பண்ணி வந்து அமெரிக்கா 3க்கு போகலையா, அந்த மாதிரி வந்து இதுவும் இப்போதைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஏஐ ஃபீல்டில் இவங்கள வந்துருவாங்க அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். கரெக்ட், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அண்ட் அந்த பிரச்சனை தான் இந்த இஷ்யூ போகிறதுக்கான ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ இங்கே இருக்க டெக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒரு பீதியில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆப் வந்ததுனால மட்டும் இல்லை. ஏன்னா சாட் ஜிபிடி மாதிரி வந்து நிறைய ஜிபிடிஸ் இருக்குது. நமக்கு வந்து பாப்புலராக இல்லாமல் வேணால் இருக்கலாம், ஆனால் நிறைய ஜிபிடிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 10ஓட 11 வந்த ஒரு சைனாவில் இருக்க ஒரு ஆப் வந்து எந்த அளவுக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இந்த ஆப் வந்தது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த ஆப் எவ்வளோ சீப்பாக அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்க ஒரு பெரிய கன்சர்ன்.
ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்விடியா சிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிப்பை யூஸ் பண்ணி தான் நிறைய ஏஐ சாட் ஜிபிடி மாதிரி வந்து நிறைய அந்த ஜிபிடிஸோ இல்லை வந்து ஏஐ ஆல்காரிதமோ வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீப் சீக்கில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்விடியாவோட வெறும் 2000 சிப்பு மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த கம்பெனி சொல்லுது. ஸோ இது அந்த கம்பெனி சொல்கிறது உண்மை இப்போதைக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக அடுத்த ஏஐ கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சிப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து வெறும் 2000 சிப்ஸில் ஒரு சாட் ஜிபிடி அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ண முடியுது அப்படின்னா அங்கேயே வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் அந்த கம்பெனிக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து இந்த மாடல் எல்லாத்துக்கும் எவ்வளோ அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த கம்பெனி சொல்கிற அந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா வெறும் $5.6 மில்லியன் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த 5.6 மில்லியன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பெரிய கன்சர்ன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக சாட் ஜிபிடியாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஜிபிடியாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக் வந்து அவங்க எங்களோட மாடல் ஒரு ஏஐ நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம் அந்த மாதிரி வந்து அதுக்கு அலோகேட் பண்ண பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட $65 மில்லியன் அதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வந்து ஒரு 100 மில்லியனாவது ஆகும் அப்படிங்கிறது இப்போ இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக கன்சிடர் பண்ணப்பட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து நீங்கள் இருக்கிற ரேஞ்சுக்கு நாங்கள் வந்து $5.6 மில்லியன் வந்து ஒரு ஆப்பை கொண்டு வரோம் அப்படின்னும் போது அது வந்து கன்ஃபார்மாக இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய கன்சர்னை கொண்டு வருது. அதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய மெயின் இஷ்யூ பாயிண்ட்டு. அண்டு சைனாவில் வந்து இவ்வளோ சஃபஸ்டிகேட்டடாக இருக்கிற ஒரு ஆப் வந்து அவங்களால இவ்வளோ சீப்பாக பண்ண முடியுதா அப்படின்றத எல்லாரும் வந்து ஓகே, இதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் நிறைய ஏஐன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏஐயில் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உண்மையாகவே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறி டக்குன்னு பீதி ஆனதுனால எல்லாரும் வந்து இப்போதைக்கு கிடைச்ச வரைக்கும் லாபத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மணியை வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வித்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் டம்பிள் ஆனதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு சொல்லணும்னா நம்ம இந்தியா வந்து மங்கள்யான் மிஷன் அமிச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $80 மில்லியன் கீழே தான், அந்த ரேஞ்சில் 60 80 மில்லியன் தான் இருந்துச்சு. ஆனால் இதுவே அப்போ வந்து நாசாவும் அதே மாதிரி ஒரு ப்ரோபு மார்ஸுக்கு அமிச்சாங்க. அண்ட் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $670 மில்லியன் கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 60 மில்லியன் கூட வச்சுக்கோங்களேன், 60 மில்லியன் இது வந்து 670 மில்லியன், கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து அந்த காஸ்ட் வந்து அதிகம். அண்ட் அதுவே இந்தியா வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ ஃபஸ்ட் வாட்டி ரொம்ப சூப்பராக வந்து இந்த மிஷனை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஒரு வேர்ல்டு ஸ்டேஜில் இந்த பாருங்களேன், வேர்ல்டு இப்போ நான் வந்து ஒரு கண்ட்ரி, நான் வந்து ஒரு மார்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்ப போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், 10 மடங்கு அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து ஓகே நம்ம இந்தியா கிட்ட வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாட் ஜிபிடி மாதிரி வந்து நிறைய ஜிபிடிஸ் நிறைய அந்த ஏஐ அல்காரிதம் எல்லாம் வந்து இங்கே டெவலப் பண்ணிட்டு வந்து அட்வான்ஸாக வந்து தொலைநோக்கு பார்வையோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சைனாவில் டெவலப் பண்ண இந்த டீப் சீக் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் சோர்ஸ். சரி, ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது அந்த சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடே வந்து எல்லாருக்கும் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த கோடை யூஸ் பண்ணி அதர் கம்பெனிஸ் வந்து சில ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணலாம். சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ வந்து ஆப்பிள் அண்ட் ஆண்ட்ராய்டு மாதிரி, ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர், அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸை எடுத்து சாம்சங் வந்து One UI அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களோட டச் இருக்க மாதிரி அவங்களோட சில டூல்ஸ்லாம் டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் அந்த ஆண்ட்ராய்டை பேஸாக வச்சு அவங்களோட ஒரு சில சாஃப்ட்வேர் மேலே போட்டு அவங்க வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி அதை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட சாட் ஜிபிடி வந்து சில பிரைவசி கன்சர்னால ஒரு பெரிய இஷ்யூ ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி இந்த டீப் சீக் கம்பெனியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தோப்பா கோடே இருக்குது, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா போய் தாராளமாக செக் பண்ணிக்கோ, நாங்கள் எதுவும் வந்து மறைக்கலை, எதையும் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு லாஜிக்கோ ப்ராசஸிங்கோ இங்கே இல்லை, எல்லாமே ஓப்பனாக இருக்குது, நீ போய் செக் பண்ணிக்கோ, ஏதாவது பக் இருந்தால் சொல்லு, நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த இதுவே வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். அந்த டிரான்ஸ்பரன்சி பயங்கரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து சாட் ஜிபிடி நம்மளோட டேட்டாலாம் எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி டீப் சீக் வந்து பண்ணுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி வந்து போயிட்டு நம்மளால் கோடையும் பார்க்க முடியும். இது வந்து ஓப்பன் சோர்ஸில் இருக்கும்போது டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈகோ சிஸ்டம் வந்து அது மேலே வந்து ஃபுல்லாக பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு ஆப் மூலயமா ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டாமினேஷன் தான் இப்போ இருக்கிற மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பீதியாக இருக்குது. அண்ட் இது வந்து சைனீஸ் கம்பெனி எஃபெக்டிவாக பண்ணிடுச்சு, அதுவும் இல்லாமல் லோ காஸ்ட்டில் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு பெரிய கன்சர்ன் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது நியூஸ் மீடியாவில் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் இப்படி ஒரு பதில் சொல்கிறார். There are more honors students in China than there are students in the United States. You're talking about a very deep pool of very smart people. அவர் சொன்ன பதிலை பாருங்களேன், அமெரிக்காவில்
இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட சைனாவில் ஹானர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து அந்த A+ வாங்குற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. விச் மீன்ஸ் தட் அவர் இங்கே என்ன எம்ஃபசைஸ் பண்ண வராருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் டேலண்ட் வந்து ஷார்ட்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வராரு. சரி, இதனால் நமக்கு என்ன ப்ரோ, ஏன்னா அமெரிக்காவும் சைனாவும் அடிச்சுக்கிறாங்க, ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணும். 1970s என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட் வந்து அமெரிக்காவில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு சைனாவில் வந்து நிறைய அங்கங்கே வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறது $10 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சைனாவில் பண்ணி அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு 50 பைசா தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா கம்பெனிஸ் வந்து லாபம் தான் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கொஞ்சமாக இங்கே இருக்க ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பரவாயில்லையப்பா $10 ஆகுது இங்கே பண்ணுறதுக்கு, ஆனால் அங்கே வந்து 50% அங்கே வந்து 50 பைசா தானே ஆகுது, நம்ம அங்கே பண்ணி கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்பெனிஸ் இங்கேருந்து வெளியே போக ஆரம்பித்தாங்க. இப்போது முக்காவாசி ப்ராடக்ட் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனான்னு தான் இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு சில ப்ராடக்ட் தான் வந்து மேட் இன் யூஎஸ்ஏன்னு இருக்கும். அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவருக்கு தெரிஞ்ச விதத்தில் கம்பெனிஸ்லாம் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காக நான் டேரிஃப் போடுறது, அந்த இஷ்யூ பண்ணுறது, இந்த இஷ்யூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது ரெண்டாவது விஷயம், அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஆனால் இங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $100 million ஆகும்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ChatGPT மாதிரி ஒரு ஆப்பை வந்து அமெரிக்காவில் தயாரிக்கிறதுக்கு. அது வந்து $5 அவங்களால தயாரிக்க முடியுது அப்படின்னா, அப்போது கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, ஓகே ஃபைன், நம்ம வந்து இதை அந்த கம்பெனிகிட்டே சொல்லி அவங்கள பண்ண வச்சுட்டு நம்ம வந்து அங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பெரிய கன்சர்ன் இங்கே இருக்க எக்ஸ்பர்ட் மத்தியில் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அவங்களோட பயத்திலே வந்து ஒரு சின்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்க இந்த சிச்சுவேஷனில் பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஃபைனலாக என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அமெரிக்காவோட ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து டெலிகேட்டான பொசிஷனில் தான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து கரெக்டாக ரைட்டான ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த ஜாப்ஸையும் வந்து வெளியில் போகாமல் தடுக்கிற மாதிரி பண்ணி ஆகணும். அதே நேரத்தில் அந்த வெளிநாட்டில் இருக்க அந்த டேலண்ட்ஸை, டாப் டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வந்து ஸ்டில் ஒரு பாப்புலரான டெஸ்டினேஷனாக இருக்கிறதுக்கு அவங்க ஏதாவது வந்து ரூல்ஸ் எடுத்து தான் ஆகணும். இவங்க கம்ப்ளீட்டாக வந்து இமிகிரண்ட்ஸை பேஷ் பண்ணுறது, இமிகிரண்ட்ஸில் இருக்க இந்த இப்போ ரீசெண்டாக கூட வந்து இந்தியன்ஸ் பற்றிலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து இங்கே இருக்க சில அமெரிக்க மக்கள் வந்து கேள்வி எழுப்பினாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம். அந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் இமிகிரண்ட்ஸை வந்து அவங்க குறை சொல்கிற மாதிரியோ இல்லை வந்து அதுக்கு அந்த பாலிசி வந்து அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலப்போக்கில் என்ன ஆக ஆரம்பிச்சிருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து டாப் டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்குள்ளே வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த மக்கள் வந்து அவங்க அந்த ரேஞ்சுக்கு வரணும். அண்ட் வந்தால் மட்டும்தான் வந்து அமெரிக்கா வந்து திருப்பியும் இப்போ இருக்கிற மாதிரி நம்பர் 1 இடத்துல இருக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த விஷயத்தை பற்றி என்னோட டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரோ, இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.